நல்ல நல்ல பொருள்லாம் தேவையில்லாமல் சேவலுக்கு நம்ம பராமரிக்காமல் ஆணிக்கால் வந்து களை விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம மனசு வேதனைப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல பொருளாக இருக்கும். ஆணிக்கால் வந்து சேவல் வந்து களத்து கொண்டு போக முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய காமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஆணிக்கால் வந்த சேவலை ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்து எப்படிலாம் அதை க்யூர் பண்ணலாம். சப்போஸ் அது அதிகமாக ஆயிடுச்சுனாலும் அதுக்கான மருத்துவம், சித்த மருத்துவம் சொல்லலாம், இங்கிலீஷ் மருத்துவம் சொல்கிறேன். ஆணிக்கால் எப்படி வருது? நீங்கள் கட்டாந்தரையில் ஓகேங்களா, கட்டாந்தரையில் காரத்தரையில் கண்டிப்பாக சேவலை விடும்போது அதனுடைய ஹீட்டு வந்து சேவல் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக அதனால தான் சொல்லுவாங்க சேவல் வந்து ரோட்டில் நடந்தால் ஆணிக்கால் கண்டிப்பாக வரணும். இதான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, சேவல் வந்து இந்த வேலியெலாம் முள்வேலியில் காட்டுக்குள்ளே மேய்கிறாங்களே அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சேவல் வந்து முள் பொத்து அதை நம்ம எடுக்க முடியாமல் போகும்போது ஆணிக்கால் வரும். மூணாவதுனா நம்ம சேவலுக்கு தண்ணி போடும்போது காலில் அதனால சொல்லுவாங்க சேவலுக்கு தண்ணி போடும்போது நல்லா கால் வரல கீழே வளைச்சி நீங்கள் தண்ணி போடுங்க அப்படின்னு. கீழே வைக்கும்போது சேவல் வந்து கூசுரமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சேவல் அழகாக நம்ம பக்குவமாக அந்த முள்ளெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ஆணியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆணி வந்த சேவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டில் வந்து சாணியில் ஒரு 10 மணிக்காக விட்டுருங்க. காலையில் எழுந்து சேவலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடுக்காய் ஓகேங்களா, கடுக்காயை வந்து ஒரு 10 கடுக்காயத்தினால வறுத்துட்டு அதனுடைய பொடியை ஆக்கிடுங்க. அப்புறம் கறி ஓகேங்களா, அடுப்பு கறி எடுத்துக்கங்க. அது கூட வந்து துணி சோப்பு எடுத்துக்கங்க. இந்த 3த்தையும் நல்லா ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. கலவையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவலுக்கு வந்து கீழே வந்து அந்த பாதத்தில் அதை வச்சு விட்டுட்டுங்க. அதை வச்சு நல்லா துணியில் வச்சு கட்டிடுங்க. கரெக்டாக ஒரு நீங்கள் காலையிலே கட்டிட்டா அடுத்த நாள் காலையில் சேவலுக்கு தான் குழக்குன்னு அந்த ஆணியை பிடிங்கிட்டு வந்துடும். சப்போஸ் நீங்கள் அதை பிடிங்கணுன்னாலும் சரி ஒரு கட்டிங் பிளேடில் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள், உப்பு, முருங்கைச்சாறு இந்த 3த்தையும் வச்சு கட்டி விட்ருங்க. ஒரு